ஆள் இல்லாதவன் எவனையாவது சேர்த்துக்கிட்டு திரிவான். ஏன்? வரலாறு இருக்கிறது, நான் தேடுகிறேன். வரலாறு இல்லை, நீ திருடுகிறாய். எனக்கு என்ன நீ என்ன பூச்சாண்டி கேட்ட? என்னோட நீ மோதி வென்று காட்டா. கருத்தியல் போர்ல என்னை என் பிள்ளைகளை நீ வென்று காட்டியதா பாக்க. எவனாவது ஒருத்தன் என் முன்னவர்கள் என் தலைவன் எடுத்த ஆயுதத்திற்கு எதிராக உலகத்தில் எல்லா பயிலும் ஆயுதம் வச்சிருந்த திராவிடம் இந்தியன் ஆனால் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள் நானும் என் பிள்ளைகளும் எடுத்திருக்கிற இந்த அறிவாயுதத்துக்கு எதிராக ஒருவன் ஆயுதத்துக்கு அந்த அறிவாயுதத்துக்கு வென்று காட்டலாமா? ஒரு கருத்து நேர் நின்று வாதிட முடியாது. சந்துக்குள்ள தோண்டுக்குள்ள இருந்து புறணி வச்சுட்டு இருப்பேன். கோட்பாடு என் தம்பி சொர 4 கூட்டம் நம்மளை எதிர்த்துன்னு விடுறா. நமக்கு போட காசு இல்லை, அவங்களாவது போட்டு நம்மளை பேசிட்டு என்ன இருக்கு உன் கோட்பாடு? இந்தியத்திற்கு மும்மொழி, திராவிடத்திற்கு இருமொழி. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவாக முடியாது. என் அன்னை தமிழே எனக்கு அறிவு மொழி, அறிவியல் மொழி, புவியியல் மொழி, வரலாற்று மொழி, எல்லாம் பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி. என்னுயிர் தாய்மொழி தமிழ், எனக்கு அது கொள்கை மொழி. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி. That's all. இது பெரிய வேலை. இது பல 3 மணி நேரம் பேசணும். ஒரு 3 மணி நேரத்தில் இல்லை, பல 3 மணி நேரம் பேசணும். அதுக்கு இது நேரம் இல்லை. அப்போ அதுல ஒரு குழப்பம் இல்லை. அண்ணன் பத்த வச்சு தர்ற நெருப்பை எடுத்துக்கிட்டு நீ அங்கங்கே 100 மெழுகுவர்த்தியை கொளுத்து, அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு நீ அங்கங்கே 100 மெழுகுவர்த்தியை கொளுத்து. புரியுதா? எனக்கு யாரு தீப்பந்தம் கொடுத்தது? 500 ஆண்டுகளா அதுதான் இருக்கு. நீ தத்துவத்தில் நம்மள மாதிரி வளமையான வலிமையான கூட்டம் உலகத்தில் எவனும் கிடையாதுடா. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம். நம்ம அப்பா நம்மால் சொன்னாடா, டே மகனை நம்ம அறிவை கடன் கொடுத்துருக்கோம்டா. என்னடா தமிழ் அறிவியல் மொழி இல்லை? நீங்களே சொல்ற 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் இரும்ப உரிக்கிற தொழில்நுட்பம் வச்சிருந்தான்னு. அது இல்லையா? தன்னிழல் தரையில் விடாத நுட்பத்துல பெருவிடார் கோயிலை கட்டிக்காண்டா என் பாட்டை. ஓடுகிற நீரை தடுத்து பானா வடிவில் கட்டி ஒரு அணையை கட்டி நீத்துக்காண்டா. எத்தனையோ மன்னர் இருந்தான்டா. அவன் தான்டா கரிகாலன் தானடா. கரிகால் பெரு வளத்தான் என்று மண்ணை வளமாக்கிய வாட்டன கரிகால் பெருவளத்தான் என்று பெருமை பெற்றோம் நம்முடைய முன்னவன். என்ன நமக்கு எதுல குறைஞ்சு போச்சு? என்னடா அரசியல் பிழைத்தோருக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுடா. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. இதை தாண்டி ஒரு தத்துவம் சொல்ற. சொல்ற எங்கடா இருக்கு கோட்பாடு? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதோடு முற்றுப்பட்டுருச்சு. இதுக்கு மேல கருத்தே தேவையில்லடா. முறை செய்து தன் குடிகளை காப்பாற்றுகிற மன்னவன் அமைச்சு ஆட்சியாளன் இறை என்று வணங்குவான்டான். தூங்காமை கல்வி துணிவிடமை இவை மூன்றும் நீங்கா நிலநான் முறுக்குன்ட்டான். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. என்ன நீ புதுசா போய் தத்துவம் கொண்டு வர? ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. இவ்வளவுதான்டா. என்னடா உங்க கொள்கை? இதுதான். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. அவ்வளவுதான் கொள்கை கோட்பாடு. இந்த கூட்டணி கூட்டத்தை பார்த்தாலே அண்ணன் பள்ளி பாபா சொன்னதாண்டா, நாயா இருந்து 4 வீட்டுல நக்கி சாகிறதுக்கு சிங்கமா இருந்து ஒரு நாள் கர்ச்சிச்சிட்டு செத்து போ அப்படிங்கிறாப்ல. புரியுதா? எனக்கு முன்னாடி என்னை மாதிரி நெஞ்சு வெடிக்கு கத்தி கத்தி ஆதங்கத்துல செத்து போடா, டே மானத்தோட வாழ்ந்து செத்து போட. உலகம் முழுமைக்கும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இதுதானே என் உடன் பிறந்தவர்களே. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன்கிறான். யாரு? சேகுவேரா.
அதானே 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது. ஹோசிமின் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வது ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. யார்? அண்ணல் அம்பேத்கர். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த ஒரு மறவன் வர்றான்டா. 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. நிறுத்தல. அதோடு அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுன்னா யாரு? நீ நானும் யாரா? டேய், இவங்கள மாதிரியாடா மான மரவனின் பிள்ளையடா. நம்ம வீரமரவன் பிரபாகரன். இந்த உடம்புல பரம்பரை ரத்தத்துல ஒரு வீர மரவன் இருக்குடா. வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு சுடுவான், துப்பாக்கி வச்சு சுடுவான். அப்புறம் எதுக்குடா போனா நம்ம பாட்டம் புளித்தவன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தான்டா பெருசு. சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாபம்டா. அதான்டா நம்ம கோட்பாடு. அப்படிதான்டா நம்ம பாட்டம் புளித்தவன். அப்படிதான்டா மருது பாண்டியா. அப்படிதான்டா தீரன் சின்னமலை. அப்படிதான்டா நம்ம பாட்டி. அப்படிதான்டா நம்ம பாட்டன் அழகுமுத்துக்கோன். எவன் இது பண்ணா என்ன? மன்னிப்பு கேட்டால் வாழலாம். போட மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட மரணித்து போவது மேலானது என்பதற்காக தூக்குல தொங்கன் வம்சத்துல வந்த வேணாம். நீ இந்த அவன் 100 கோடி கொடுப்பான், 3 கோடி கொடுப்பான், 30 சீட்டு கொடுப்பான், 40 சீட்டு. நாடு என்னது? அதிகாரம் என்னது? எங்கள் கனவை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் இன சொந்தத்தை, என் தாய் நாட்டை மாற்றி படைக்க இருக்கிற எங்கள் கனவை இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்து நிறைவேற்ற முடியும்? என் உடன் பிறந்தவர்களே, யாரோடு சேர்ந்து செய்வ? சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது. அந்த சுற்றுச்சூழலை உச்சரித்து பேசவே சிறவருக்கு வராது. சுற்றுச்சூழலா? சுற்றி ஊழல் இருக்கும்போது சுற்றி சூழல் எங்க இருக்கும்? என்னப்பா காலையில வர ஏன் நேரம் ஆயிடுச்சு தெரியுமில? பாட்டு என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசம்மா போச்சுதே நியாயம்மா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை, என்னம்மா தேவி சக்கம்மா உலகந்தலகில. பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்? ஓட்டு கேட்கும்போது பாடணும்ல. பல வேலைகளுக்கு இடையில இதுவும் நடக்குது தம்பி, சும்மா கிடையாது. என்னடா ஒத்தருவாதாரேன் யா உன்னப்பு தட்டுந்தாரேன், அது அப்படி இல்லை. 1000 ரூபாதாரான் அரிசியும் பருப்பும் தாரான். அத்தை ஒண்ணு ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இவ 1000 ரூபாய் வேணாம், அரிசி பருப்பு வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா?